ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK ஹோம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு காம்பினேஷனான தக்காளி பொட்டுக்கடலை சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு தக்காளி பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை கேஸ்ல வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமா ஆயில் சேர்த்திக்கோங்க. ஆயில் சேர்த்திட்டு அடுத்து இதில் ஒரு 3 வரமிளகா, ஒரு 4 காஷ்மீரி மிளகா. இந்த மிளகா வந்து கரிஞ்சிடாம லைட்டாக இப்படி வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து அந்த ஆயில்லையே ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு கழுவி வச்சிருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயத்து கூடவே ஒரு 6லேருந்து 7 பல்லு பூண்டு சேர்த்திட்டு இந்த வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்து இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற இந்த மிளகாவை இது கூட போட்டுக்கலாம். மிளகா சேர்த்திட்டு ஒரு செகண்ட் இதை இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. மிளகாவை சேர்த்தி ஒரு செகண்ட் வதக்கி விட்டுட்டு இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இதில் ஒரு 3 ஸ்பூன் பொட்டுக்கடலை, அதை வந்து இது கூட சேர்த்திடலாம். பொட்டுக்கல்லையை சேர்த்திட்டு இந்த ஹீட்லேயே இதை லைட்டாக ஒரு 2 செகண்ட் வதக்கி விடுங்க. அந்த பொட்டுக்கல்லையோட ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு. பொட்டுக்கல்லை சேர்த்தி நல்லா வதக்கிட்டு அது நல்லா ஆறணும். ஒரு மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக இல்லாமல் லைட்டாக குறக்குறப்ப இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். இது நல்லா ஆறணும். இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்திட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு அரைச்சிக்குங்க. இது இப்படி திக்கா சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் இது கூட கொஞ்சமா தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்சி ஜார்லயே கொஞ்சமா தண்ணி சேர்த்தி அதை இது கூட சேர்த்திக்கோங்க. தண்ணி சேர்த்தி இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு தாளிப்பு கரண்டியில கொஞ்சமா ஆயில் சேர்த்தி ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனணும். அதில் கொஞ்சமாக கடுகு, கருவேப்பிலை, ஒரு 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த தாளிப்பை வந்து இந்த சட்னி கூட சேர்த்திட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட சுவையான சிம்பிளான தக்காளி பொட்டுக்கடலை சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சேனலில் வந்து பிக்னஸ்ஸு, பேச்சுலர்ஸு, ஹவுஸ் ஒய்ஃபு, ஒர்க்கிங் உமன்ஸு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லான ரொம்ப சிம்பிளான வீடியோஸை தான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.